வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் நாம டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 8 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 7 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிறத பார்த்துக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ், சமூக பொருளாதார விவகாரங்களில் பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம். இந்த ஒரு லைன் தான் வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது பிரிட்டிஷ் ரூலோடைய சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் தனித்தனியா சோஷியல் அஃபேர்ஸ்ல வந்து முக்கியமான ஏரியா எஜுகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்துடலாம். உமன் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ரிப்பீட்டடா நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்போம். எக்கனாமிக் இம்பாக்ட் பொருளாதார விளைவுகளை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், ட்ரேட், மாடர்ன் இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக் ட்ரெயின் இது ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வர்றதுனால இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது சோஷியல் இம்பாக்ட்டுக்கும் எக்கனாமிக் இம்பாக்ட்டுக்கும் வந்து நீங்க ரெடி பண்ணிக்காங்க. அதுல எஜுகேஷன் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு பேஜ் வரும். காரணம் என்ன அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் வரும். அதாவது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷோடைய ரூல்ல இது நீங்க திரும்பவும் பார்ப்பீங்க. அதாவது எஜுகேஷன் ரெலவெண்டா இருந்தாலும் இங்கேயும் பார்த்துக்காங்க. கம்பெனி ரூல்ல அவங்களுடைய பாலிசிஸ் எப்படி இருந்துச்சு, கிரவுனோடைய ரூல் வரும்போது எப்படி அதோடைய பாலிசி வந்து மாறுனுச்சு அப்படிங்கிறதும் ப்ளஸ் இதுதான் வந்து கொஞ்சம் அதிகமா ரிப்பீட்டட் ஏரியாவான கொஸ்டினா இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியமான ப்ரெஸ்ஸோடைய நேம், யார் ஃபவுண்டர், என்ன லாங்குவேஜ்ல ஃபவுண்ட் பண்ணாங்க, எந்த இயர், அதோடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க அதை பார்த்துக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்கனாமிக்கல் இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டா இருக்கிறது, கமர்ஷியலைசேஷன் அக்ரிகல்ச்சர் ஆனதுனால எப்படி வந்து நம்ம ஃபெமைன் வந்துச்சு அது ரிலவெண்டா, அதாவது சோஷியோ எக்கனாமிக் ரெண்டும் கலந்த மாதிரி தான் வரும். அடுத்தது ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 பேரா இருக்கிற அளவுக்கு எடுத்துக்காங்க. அவ்வளவுதான் கண்டென்ட்டே இருக்கும். அதுவே போதுமானதா இருக்கும். ட்ரேடுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் ட்ரெயின்லாம் இருக்குன்னா அது ரிலவெண்டா இருக்கிறத எடுத்து வச்சுக்காங்க. அதுவே போதுமானதா இருக்கும். சரி, என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சியில் கலாச்சாரம் மற்றும் சமூகத்துறையில் இந்தியாவில் நிகழ்ந்த தாக்கம் பற்றி மதிப்பிடுக. எவாலுவேட் த இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் தி சோஷியோ கல்ச்சரல் ஸ்பியர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? கேள்வி அதாவது நம்ம சிலபஸ்ல சோஷியோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் கேட்டதுனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே பார்க்க முடியாது. சோஷியோ கல்ச்சரல் ஸ்பியர்லயும் பார்ப்பாங்க. அதே போல சோஷியோ எக்கனாமிக் ஸ்பியர்லயும் பார்க்கலாம். அதே போல சோஷியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல சொசைட்டி ரெலவெண்டா இருக்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கல்ச்சுரல், எக்கனாமிக், பாலிடிக்ஸ், என்வரான்மெண்ட் எதை வேணாலும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். அதே போல சோஷியல் இம்பாக்ட்ல எனுமரேட் த இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் தி இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கத்தை மதிப்பிடுக. நம்ம சொசைட்டில ஒவ்வொரு செக்டர்லயும் பிரிட்டிஷ் ஆட்சியோடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கறத இதை மீன் பண்றாங்க. அடுத்தது எஜுகேஷன் ரெலவெண்டான கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி, கீழ் நோக்கி வடிகட்டுதல் அப்படிங்கிற அந்த எஜுகேஷனல் ரிலவெண்டா இருக்கிற அந்த டாபிக் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கையில இந்த மாதிரி நேமம் மட்டும் கொடுத்து நம்ம எழுத சொல்லிடுவாங்க. ஸோ அப்ப நமக்கு இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு பரிச்சயமா இருந்தா மட்டும்தான் இந்த ஆன்சர் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஆன்சர் வந்து காமனான ஆன்சர் தான். ஆனா இதுக்கான கீவேர்டு அந்த ஆன்சரை தான் மீன் பண்றாங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைட்னிங் கண்டக்டர் தியரி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்கு. சில கொஸ்டின் ஜென்ரல் கொஸ்டின் நீங்க வந்து ஈவன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரியாவில் கவர் பண்ற மாதிரி இருக்கும். சில ஏரியா வந்து பார்த்தோம்னா ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல தான் கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தோம்னா இந்தியாவில் பொது சேவை ஒளிபரப்பான பிரசாத் பாரதி பற்றியும் அதன் 2 அங்கங்களான ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் ஆகியவற்றை பற்றியும் எழுதுக. இது ஜென்ரலாவே நீங்க வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ட்லயும் நீங்க எழுதிக்கலாம். சுதந்திரம் என்ற சித்தாந்தத்தை பரப்புவதில் பத்திரிகையின் பங்கை மதிப்பிடுக. சரிங்களா? அக்சஸ் த ரோல் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ் இன் டிசிமினேட்டிங் த ஐடியாலஜி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதையும் ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் சொல்லி 2ஆ பிரிச்சு எழுதலாம். அந்த கொஸ்டின்ஸோடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குங்கிறத பாருங்க. அது மாடர்ன் இந்தியாவில் ஆயிருக்கா இல்ல சொசைட்டியில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. சொசைட்டி அப்படிங்கும்போது நீங்க ரெண்டையும் கலந்து எழுதலாம். ஐஎன்எம்ல வரும்போது நீங்க ப்ரீ இண்டிபெண்டன்ட் எழுதி நீங்க ஃபில் பண்ணீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். அடுத்து வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910. சரிங்களா? 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டத்தின் முக்கிய கூறுகளை வந்து கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல 1878ஆம் ஆண்டு தாய்மொழி பத்திரிகை சட்டம், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டோடைய சேலியன் ஃபியூச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற ஒரு 5 பாயிண்ட் நல்ல கீவேர்டா தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நல்ல ஆன்சர் வந்து ரெடி பண்ணிட முடியும். அடுத்ததா இந்திய விடுதலை போரில் பத்திரிகை துறையின் பங்களிப்பை மதிப்பிடுக. சரிங்களா? எவாலுவேட் த ரோல் ஆஃப் பிரஸ் இன் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இதே கேள்விதான் ரிப்பீட்டடா மாத்தி 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 கேட்டிருப்பாங்க. அனாலிசிஸ் த இம்பாக்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா.
பிரிட்டிஷ் இந்தியாவில் பொருளாதார கொள்கையின் தாக்கத்தை ஆராய்க. இந்திய பொருளாதாரத்தில் ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கத்தை எக்கனாமிக்கல் இம்பாக்ட்ல அதை வந்து கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய விவசாயம் வணிகமயமாக்கப்பட்டதால் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம இந்த இண்டிகோ ரிவால்ட் எல்லாம் வந்து பார்ப்போம் இல்லைங்களா. பின்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த தீன்கத்தியா சிஸ்டம், காந்தியோடைய முக்கியமான போராட்டங்கள் எல்லாமே வரது எல்லாமே இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்த இஷ்யூல இருந்தா அரைஸ் ஆகும். ஸோ அதை வந்து கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக கிராமப்புற பொருளாதாரம், அதாவது அக்ரிகல்ச்சர், கிராமப்புற பொருளாதாரம், ஸோ இது எல்லாம் எழுதும் போது நீங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவில் ஏற்பட்ட முக்கிய பொருளாதார விளைவுகள் அதேதான். ஜென்ரல் கொஸ்டின் தான், நீங்க அதை எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த லேண்ட் ரெவன்யூ பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்களின் நில வருவாய் கொள்கை. இது நீங்க முன்னாடியே நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆன்சர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சுமே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி மெத்தட்ல அது என்னென்ன ப்ரொவிஷன் யாரு கொண்டு வந்தாங்க, அது எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க, எந்த ஜோனல் ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இந்த ஆன்சர் வந்து ப்ராப்பரா கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய டாபிக் அண்ட் அதோடைய பிவைக்யூ. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த டாபிக்கான டிகோடிங் அண்ட் பிவைக்யூ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.